அரசு கொறடாவாக சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார். இளம் சட்டமன்ற உறுப்பினருக்கு தற்போது சட்டப்பேரவையின் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தவிக சார்பில் 30 வயதையான விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் தற்போது அரசு கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், அரசு கொறடாவாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சபரிநாதன் பொறுத்த வரைக்கும் 30 வயதுல எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர். தமிழக வெற்றி கழகத்துல நிறைய இளைஞர்கள் எம்எல்ஏவாக வந்திருக்கிறாங்க. அதுல சபரிநாதனும் ஒருவர். இப்போது சபரிநாதனுக்கு அரசு கொறடாவாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கட்சியிலேயுமே எம்எல்ஏக்களை உள்ளடக்கி கொறடா நியமிக்கப்படுவது வழக்கம். ஒவ்வொரு கட்சியில இருந்தும் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள்ள வந்திருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் எவ்வாறு செயல்படணும் அப்படின்னு கொறடா அனைத்து எம்எல்ஏக்களையுமே ஒருங்கிணைப்பாரு. அதுல ஆளும் கட்சி எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்க போறது யார்? ஆளும் கட்சி எம்எல்ஏவை பேரவைக்குள்ள மிக முக்கியமான நேரங்கள்ல ஒருங்கிணைச்சு கொண்டு வர போற முக்கியமான பணி தான் அரசு கொறடா பணி. ஒவ்வொருவருமே ஆளுங்கட்சியா வரும்போது அரசு கொறடாவை யாரை நியமிக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தும் இளம் சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற சபரிநாதனை அரசு கொறடாவாக நியமித்து இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.